வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். அந்தியூர் காட்டில் சந்தன மரம் வெட்டச் சென்றவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் இளைஞரை தலை துண்டித்து கொலை செய்து எரித்துவிட்டு வனத்துறையினர் சுட்டுக் கொன்றதாக நாடகம் ஆடியது ஏன் என்பது பற்றிய கைதான கூட்டாளி போலீசில் பரபரப்பு வாக்குமூலம் அளித்திருக்கிறார். பாலியல் தொடர்பில் அரங்கேறிய கொலையின் பின்னணி என்ன? புதுக்கோட்டை அருகே மழையூர் கிராமத்தில் டாஸ்மாக் கடை அருகே இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். கொலையில் ஈடுபட்டவர்களை விரைந்து கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு மூடப்பட்ட டாஸ்மாக் கடையினையும் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நடந்தது என்ன? பொள்ளாச்சியில் காலி கேனில் பெட்ரோல் தர மறுத்ததால் பங்க் ஊழியர்களை மண்வெட்டியால் தாக்கிவிட்டு தப்பியவர்களை சிசிடிவி காட்சி மூலமாக போலீசார் அடையாளம் கண்டனர். அது தொடர்பாக நடத்தப்பட்ட வாகன தணிக்கையில் கோவையைச் சேர்ந்த 6 இளைஞர்கள் கைதும் செய்யப்பட்டனர். நடந்தது என்ன? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. கர்நாடகாவில் காணாமல் போன மனைவியை கொலை செய்து விட்டதாக கணவர் கைது செய்யப்பட்டு 1.5 ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. எலும்பு கூட்டை வைத்து கணவரை போலீஸ் கைது செய்த நிலையில் மனைவி உயிருடன் இருப்பதாகவும் காதலனுடன் வாழ்ந்து வருவதாக வீடியோ ஆதாரத்துடன் காட்டி வழக்கில் இருந்து தப்பியிருக்கிறார். உயிருடன் இருக்கும் மனைவியை இறந்துவிட்டதாக கூறி கணவரை போலீஸ் கைது செய்தது ஏன்? சென்னையில் சைபர் மோசடிக்கு ஆட்கள் தேர்வு செய்த கும்பலை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் மீது நாடு முழுவதுமாக 150 சைபர் மோசடி வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. சர்வதேச கும்பலுக்காக வங்கிக் கணக்கு தொடங்கி வாடகைக்கு விட்ட 2 பெண்களும் இதில் அடக்கம். 7 பேர் கும்பல் சிக்கியது எப்படி? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.